பொண்ணுங்களை மட்டும் சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஏன் எல்லாரும் கேக்குறாங்க? அதாவது சமைச்சு கொடுத்துருக்காங்களா, லவ்ஸோட ஏதாவது ஃபியான்ஸிக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த லெவல்ல இன்னும் போலங்க. போலியா? இப்பதாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவனே எச்சி சமைச்சு சாப்பிட்டுப்பான். கேரட் அல்வா எல்லாருமே செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். பட் சவுண்ட் செஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? சவுண்ட் ரொம்ப அழகாக இந்த கேரட் அல்வா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க. இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லணும். ஓகேவா? கிருஷ்ணா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இது அடையாளம் அனுபவம் இல்லையா? ஹலோ, பேக்கரியில இருந்தது. அவங்க பேக்கரி இல்லைன்னா சவுண்ட் இது நீ பண்ணியா உங்க டாடி பண்ணாங்களா? கடையில போய் கேட்டா கொடுப்பாங்க. சௌந்தர்யா பண்ண கேசரி எனக்கு நல்லா இருக்கு. கேரட் அல்வா. சாரி, கேரட் அல்வா. ஓகே ப்ளீஸ். அதாவது அவங்க பேக்கரி ஐட்டமா இருந்தாலும் அவங்களுக்கே சமைச்சது தானே, ஒரு வாய் ஊட்டி விடலாமே. இந்தாமா. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம், பூமி எல்லாம் ஓஹோ. சரி விஷ்ணு, இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்களா? சவுண்ட் வந்து என்ன சமைச்சு கொடுக்கணும். எனக்கு புரியல, என்ன பொண்ணுங்களை மட்டும் சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஏன் எல்லாரும் கேக்குறாங்க? அதாவது சமைச்சு கொடுத்துருக்காங்களா, லவ்ஸோட ஏதாவது ஃபியான்ஸிக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த லெவல்ல இன்னும் போலங்க. போலியா? இப்பதாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவனே எச்சி சமைச்சு சாப்பிட்டுப்பான். ஒரே ஒரு லாஸ்டா ஒரே ஒரு எல்இடி செக்மெண்ட் மட்டும் இருக்கு. அந்த எல்இடியை பார்த்துடலாம் ப்ளீஸ். அங்க பாருங்கம்மா. ரஜினி சார் கூட இருந்த அந்த மொமெண்ட், how was it to you? இல்ல, இது வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்தப்போ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்போ. ஏன்னா இந்த ஷூட்டிங்ல இருக்கும்போது படத்துல வந்து ஏதோ ஒரு சீனு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவரோட டயலாகே இல்லைங்க. எனக்கு பாட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த கல்யாண பொண்ணே நான் தான். ஃபுல்லாக அவர் வந்து என்னை பொண்ணாக நினச்சிப்பாரு ஏதோ ஒரு சீனில். அப்புறமா தான் அவர் எனக்கு என் மேலே கை போடுற மாதிரி ஒரு சீன் வந்தது. ஆனால் அவர் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு, நான் பேசவே இல்லை. பயங்கர ஸ்வீட் அவர் ரஜினி சார். எனக்கு சினிமாவில் பிடிச்ச ஒரே ஒரு பர்சன் அவர் தான் இப்போ வரைக்கும். சூப்பர். சார் யாரை தான் சூப்பர் ஸ்டாருக்கு பிடிக்காது? பிஹைண்ட் இட்ஸ் கோடை கொண்டாட்டம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சேலரியோடு. JNN இன்ஸ்டிடியூஷன் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. VGP மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம். Venue partner, we are Chennai. Event partner, Enchanted Experiences.